இந்த வாடகை, இந்த உயிர் வாடகைக்கு எடுத்திருக்குல்ல, உயிருக்கு வாடகையா வந்திருக்குல்ல, இந்த உடலுக்கு உடல் வந்து உயிருங்கிற காருக்கு ஒரு வாடகை. அது இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் இது ஓட்டும். ஓனர் காசு கொடுக்கிற வரைக்கும் ஓட்டுற மாதிரி இந்த உடலில் ஆரோக்கியம் இருக்க வரைக்கும் அல்லது ஒரு காலம் வரைக்கும் ஓட்டும். இது வந்து ஆக்டிங் டிரைவர் மாதிரி. இவர் ஓட்டினாதான் என்ன ஆகும்? ஓனரும் பயணிக்க முடியும், காரும் பயணிக்க முடியும். இந்த உடல் இயங்குவதால் உடல் உயிராகாது, உயிர் உடலை இயக்குவதால் இறைவன் ஆகாது. இந்த சின்ன ஒரு உரிமையாளர் காரை ஓட்டுறதுக்கும் விதியேன்னு வாடகை டிரைவர் ஓட்டுறதுக்கு இருக்கிற வித்தியாசம், இந்த உடல் சார்ந்த எண்ணங்களுக்காக தானே இந்த உயிர் ஓடுது. உடல் இழுத்த வண்ணமெல்லாம் ஓடுது இல்ல, உயிர் இழுத்த வண்ணமா உடல் ஓடுது. இல்ல இல்ல கோயில் போலாம் அப்படின்னு உயிர் நினைச்சதுன்னா, இல்ல இல்ல அதை விட இன்னைக்கு 1 மணி நேரம் சேர்த்து வேலை செஞ்சா ஒரு 10 ரூபா கிடைக்குமே, ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். ஆக உடல் அதனுடைய சொகுசு வாழ்க்கைக்காக உயிரை இயக்குகிறது. உள்ள இருக்கிற டிரைவர் என்ன பண்ணாம, நம்ம சொந்தக்கார டிரைவர் வச்சு போனா பின்னால சீட்ல உட்காந்து தூங்கிடுவோம் தெரியுமா? உண்மை அதுதானே. அது மாதிரி இங்க நம்மால என்ன பண்றாரு, சரி போ டிரைவர் இருக்காரு திரோதனமல மாயை, அது இந்த உயிரை ஓட்டுட்டோம், எங்கேயாவது விபத்தான பிறகு நம்ம டிரைவரை கட் பண்ணி விட்டு நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுது, நம்மால தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பார். மாய துயில் அப்படிமா. அந்த திருவரங்கன் மேல ஒரு காவி காலமேகம்னு ஒருத்தர், அவர் வந்து வேற லெவலான கவிஞர். என்ன அவர் ஒரு நாள் போய், நாராயணா காலமேகம் வந்திருக்கு, எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னார். இவர் அப்படியே பாலா பண்ணிட்டு காலத்துடைய கவிதைகளை கேட்பதற்காக திருவரங்கன் அப்படியே படுத்திருந்தார். இவர் பாடிட்டே இருக்காரு, அந்த ஆள் அப்படியே இருக்காரு. கடைசியா ஓ மௌன நீ எங்கிட்டே வா அப்படின்ட்டு என்னங்கிறாரு, ரங்கா ஒருதல பாம்பு பக்கத்துல இருந்தாவே தூக்கம் வராது, நீயோ 5 தலைமுறை பாம்பு மேல படுத்து தூங்கிட்டு இருக்க, உன் காலையோ உன்னுடைய மனைவி மகாலட்சுமி காலை நாம்பி விட்டுட்டு இருக்கா, நீ தூங்குறேன்னு நான் நம்புறேன், மனை ஒழுங்கா ஏந்திரிச்சாரு செய் அப்படின்னு பாரு. அருமையான பாடல். அது போல இங்க இந்த சாமி என்ன பண்றாரு, தான் வழிநடத்த வேண்டிய இந்த உயிரை காரை அடுத்தவங்கிட்ட கொடுத்து பாக்குறாரு. அவங்க கண்ட்ரோலுக்கு இது போதா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அதுபோல நமக்குள் உறங்குவது போல் உறங்காமல் உறங்கி கொண்டிருக்கும் இறையாற்றலை எழுப்புவதற்காக இந்த திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு விளக்கம் கொடுத்தோம். விடை இன்னும் விரிவாக வேண்டுமானால் அது பிற்பாடு ஒரு நாளைக்கு மிக விரிவாக கொடுக்கலாம். அதை விட ஈஸிமா, வீட்டுக்காரனா இப்ப வீட்டுல அப்பா தான் தலைவர், அம்மா வந்து இயங்குபவர் இல்லையா? அப்பா பர்மிஷன் இல்லாத அம்மா என்னென்னமோ செய்வாங்க, காசு வேணா அப்பா கிட்ட நிற்பாங்க, அப்படிதானே? வேலைக்கு போகாத எங்க அம்மா மாதிரின்னு வச்சுங்களேன், ஹவுஸ் ஒய்ஃப். அப்படி வேலைக்கு போற பெண்களும் தங்கள் பணத்தை மிச்சம் பண்ணிட்டு வீட்டுக்காரர் ஏதாவது கொடுக்க மாட்டாரா, என்ன யானி அப்படிங்கதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆக அந்த பசு உயிர் வந்து மனைவி, வீட்டுல இருக்கிற அம்மா, என்ன கொஞ்சம் வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்து ஆசைப்படுற அம்மா உயிர். அப்பா வீட்டுக்குள்ள அமைதியா இருந்துட்டு இவ என்னதான் பண்றான்னு கவனிக்கிற நல்ல அப்பா வீட்டுக்காரர். இந்த உயிர் போய் இந்த உலகத்துல அங்க இங்க அலைஞ்சு தேவையில்லாத வம்பு எடுத்துட்டு வரக்குள்ள, ஐயோ இது இதுக்கு மேல விட்டா செல்லுபடியான்னு 4 அறிஞ்சு ஒழுங்கு மரியாதை நான் சொல்றேன் வீட்டோட ரெடி அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல கணவரை போல சாமி 4 இழுப்பு இழுத்தாருன்னு வச்சுங்களேன். லஞ்சம் வாங்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், ஏமாத்த மாட்டோம், உழைக்காம சம்பளம் வாங்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஆக இங்க வீட்டில் உள்ள குடும்ப தலைவரை போல இறைவன் வீட்டுக்குள் இருக்கிறார். உயிர் வெளியே போய் தேடிட்டு வருது. இது போய் தப்பு பண்ணக்குள்ள கேட்கிற கோள்களை விட்டு 4 சாத்து சாத்துறாரு. அப்புறம் அது ஒடியாந்து காலில் விழுந்துடும், அவ்வளவு. ஆக இங்கே திருப்பள்ளி எழுச்சி கோயில்ல போய் ஏன் பாடுறோம்னா,
இந்த 30 நாளுக்கு 29 நாள் காலையில ஏந்திரிச்சு மார்கழி மாதம் இறைவனை கும்பிட்டா உங்க கஷ்டம்லாம் தீந்துரும், பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னதுனால ஓடி போய் பாடுறோம். நீ டெய்லி காலையில 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுல நல்லா குளுகுளுன்னு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள உட்காந்து திருப்பள்ளி எழுச்சி பண்ணா பாடுவோம்னு நினைக்கிறீங்க? தூங்கிடுவோம். நல்ல விடிய காலம் நல்ல தூக்கம் வரும். அந்த மார்கழியில மட்டும் அப்படி ஒரு தூக்கம் வரும். மற்ற மாசத்துல இந்த தூக்கம் வராது. இறைவன் இந்த மார்கழியில என்ன பண்ணுவான், இரவை கம்மியாகவும் பகலை அதிகமாகவும் இந்த இயக்கத்தை கொடுத்திருப்பார். அதனால படுத்தமா இருக்க விடிஞ்சு போயிருக்கும். ஆக திருப்பள்ளி எழுச்சி என்பது நமக்குள் உறங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கும் இறைவனை எழுப்புவது என்று பொருளாகிறது. அடுத்த பாடலிலே ஆன்மா அப்படியே தனக்குள் இருக்கும் இறைவனை ஒருவாறு தேவன செறிகளல் தாளின இறைவன் காட்டி, சரி நான் வரேன், நீ கோயில் போ, நான் பின்னால வரேன் அப்படின்ட்டார். இது கோயில் போச்சு. அங்க ஒரு பக்கம் அருமையா வீணை வாசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் யாழ் மீட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அருமையா எல்லாம் இருக்கு என்பதற்கு வார்த்தைகள்னு பொருள். ரிக்வேதம் என்பது வாழ்வியல் ஒழுக்கங்களை எப்படி நீங்கள் சிவராடம் படிக்கும்போது நம்ம எப்படி படிப்போம், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படி படிக்கிறோம். அதே ஓதுவார் ஏதோ ஒரு மாதிரி பாடுவார். அதுபோல இந்த ரிக்வேதத்தை இசையோடு பாடுவதற்கு உதவுவது சாமவேதம். அந்த சாமவேதத்தோடு அந்த இருக்கு மந்திரங்களை சிலர் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில திருமறை முதலிய தோத்திரங்களை பாடிக்கொண்டு இயம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கையில இறைவனுக்கு சூட்டுவதற்காக மலர்களை சுமந்த சிலர் நிற்கிறார்கள். இன்னொரு பக்கம் இறைவா என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமே, பெருமானே என்னை காப்பாத்துங்கன்னு தலைக்கு மேல கையை தூக்கிட்டு ஒரு குரூப் நிக்குது. இறைவா இத்தனை வருஷமா முறையில என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகலையே, என்னால ஒரு இனோவா வாங்க முடியலையே, இந்த ருத்ராட்சி ஒரு தங்க கவசம் போடலையே, எனக்கு என்ன இருந்தாலும் விடிய மாட்டேங்குன்னு அழுதுட்டு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் அழுது தேம்பி இந்த ஆள் ஒன்றும் செய்யாதனால துவண்டு போய் நிற்கிற இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் மெய்யன்போடு இறைவனுடைய திருவருளை வேண்டி தன்னுடைய தலைக்கு மேல் அஞ்சலி கூப்பி நிறைய பேர் நிற்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கிறார் நம்மால. பார்த்தாரு, திருமானி எனக்குள் இருக்கும் 2 நாட்களாக எழுப்பி பார்த்தேன், நீர் எழுந்தவாறு தெரியவில்லை. எனவே ஒருவேளை நீர் வழக்கம் போல என்னுள் இருந்து ஆலயத்திற்கு சென்று விட்டீரோ, அங்கேயாவது உன்னை கண்டுகொள்கிறேன் என்று மணிவாசகர் விரும்பினார் போலும். இந்த பாடல் புற வழிபாட்டிற்கு சம்பந்தமுடைய பாடல். அது ரெண்டும் அக வழிபாட்டுக்கு தொடர்புடைய பாடல். இங்கே வருகிறார், அருமையான வீணை இசை பார்க்கிறார். வீணை யாழ் இருக்கு தோத்திரம் ஆக 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 எவ்வளவு பேர் அருமையா பாடுறார். தேவா அப்படியே அப்படி பாடுவார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோற்றிடம் இயம்பினர் ஒருபால் துண்ணியர் பிணை மழல் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமான். இறைவா இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அந்த வீணை இசை கேட்டும் யாழிசை கேட்டும் இருக்கும் மந்திரங்களின் தோத்திர ஓசை கேட்டும் கையிலே மலர் கொண்டு சுமந்திருக்கும் அன்பருடைய நிலை கண்டும் உன்னை தொழுதும் அழுதும் துவண்டும் வழிபடுகின்ற அந்த அன்பருடைய குரலெல்லாம் தென்னாளுடைய சிவனையே என்று அவர் அழைக்கும் அழைப்பெல்லாம் உன்னுடைய காதில் ஏறாமல் நடராஜபத்திலே கூறியது போல இரு செவையும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ என்று
எல்லாரும் புலம்பிக் கொண்டிருக்க இந்த திருப்பெருந்துறையிலே எழுந்தருளிய அன்பு வடிவான பெருமானே, நீ என்ன செய்யணும்? அவங்களுக்கு அருள் செய்தாயோ இல்லையோ தெரியாது. என்னையும் ஆண்டு கொண்டீர். எவ்வாறு ஆண்டு கொண்டீர்? ஆண்டு கொண்டார் என்பது இறந்த காலம். ஆக எனக்குள் நீர் இருப்பதை உணர்த்தினீர். உணர்த்தினால் போதுமா? அருள வேண்டாமா? என்னையும் ஆண்டு இன்னருள் புரி. என்ன ஆண்டுகிட்டு இன்னருள் புரியுதே சாமி. இதோ இங்க இவ்வளவு பேர் வீணை இன்னிசை வீணையர் யாழினர் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் துண்ணிய வினைமலர் கையினர் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர். இப்படி இவ்வளோ பேர் உன்னுடைய நீர் எழுந்து அருள வேண்டும் என்று காத்திருக்கின்றார் பெருமானே. என்ன போய் ஆட்கொண்ட நீ இவர்கள் எல்லாம் இப்படி புலம்ப விடலாம்? பெருமான் பள்ளி எழுந்து அருளாய். அப்பா வேற லெவலு. மணிவாசர் தன்னை இறைவன் ஆண்டு கொண்டதை அவரே ஆண்டு கொள்ள சொல்லி, ஏன்னா ஏற்கனவே 2 பால்ல யாவரும் அறிவறியாய் அமைச்சழியாய் நீ எனக்குள் இருக்கிறாய் இமைப்பொழுதும் தெளிவா சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்த பாடல நேரா கோயில்ல வந்து வழிபட பக்தர்களுக்காக அந்த மார்கழி வழிபாட்டா அவர்களுக்காக இவர் என்ன சொல்றார்? ஆண்டு கொண்டுங்கிறது இறந்த காலம். ஏற்கனவே ஆண்டு கொண்டார். எனக்கு நீர் இன்னருள் புரிகிறீர். நீர் இவர்களுக்கு ஏன் புரியாமல் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எம்பெருமானே? எழுந்திருக்கலாம் அல்லவா? சற்று எழுந்திரேன் பெருமானே. இன்னிசை வீணையர் ஆளினர் ஒருபாள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபாள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபாள் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபாள் திருப்பெருந்துறையுரை சிவருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அப்படியே அந்த வரி கடைசி 2வது வரி தூக்கி மேல போட்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் திருப்பெருந்துறையுரை சிவருமானே இன்னிசை மீனையர் யாழினர் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் துண்ணிய பிணைமலர் கையினர் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர். என்ன இத்தனை பேர் உன்னுடைய அருளுக்காக காத்திருக்கின்றார்கள். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ற மணிவாசகம் நம்பொருட்டு தான் கண்ட சிவனை என்ன அவருக்கு எளியாய் 2வது பாடல தெளிவா சொல்றாரு. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியா எனக்கு எளிமையாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதிருந்து எமக்கு உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் இருந்து எனக்கு அருளக்கூடிய நீ என்ன போய் ஆண்டு கொண்ட நீ. இவர்கள் நிலையில நான் எதுவுமே இல்லை பெருமானே. சாதாரண என்னை ஆண்டு கொண்டேன். இத்தனை அன்பர்கள் எதிரே இருக்கிறார்கள். எழுந்து அருள் செய்ய வேண்டும் என்று மணிவாசகம் நிறைவு செய்கிறது. அடுத்த பாடலில் நாளை செஞ்சு. இது இந்த திருவாசகம் ஒரு விசித்திரமான நூல். மேம்போக்கா படிச்சா ஏதோ நம்ம பெருமான எழுப்புற மாதிரி அப்படி இப்படி இருக்கு. ஆனா இங்க நேத்து கைலாஸ் கேட்ட மாதிரி இங்க வீட்டுக்கார ஏந்திரிச்சு பதியோடு உயிர் இங்க வந்துருச்சு. மணிவாசகர் பதியால் ஆண்டு கொண்டோம் என்று உணர்ந்த மணிவாசகர் இங்க வந்து தன்னொத்த பிற உயிர்களுக்கு அருள வேண்டும் என்ற பெருமானிடம் முறையிடுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. இதனுடைய தனி சிறப்பு என்று கூறி எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சியின் பேரொரு கருணை எல்லோருக்கும் கிடைத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ திருவடியை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். திருவுருள் படி சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மணிவாசகருமான் மலர்கள் வாழ்க. கைலாஷ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. கேள்விக்கான விடை 2 விதமா சொல்லியிருக்கேன். ஆமாங்க. நமச்சிவாயம் வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு பாடல் தானே, சொல்லுங்க. வந்து சென்னையில இருந்து ஊருக்கு வந்துட்டேன் நேற்று காலையில. சரிங்க, மகிழ்ச்சி. ஒரே ஓவர் பனி ரொம்ப இருக்கு.
ஆமாமா, நீங்க தென்காசியில இருக்கிற குளிர்ச்சியை விட மெட்ராஸ் குளிர்ச்சி ஆபத்தானது. இங்க ரொம்ப அது கடற்கரை ஓரம் இருக்கு பாத்தியாடா. ஆமா ஆமாங்க. இப்படி இந்த புதிர் போட்ட மாதிரி சொரிஞ்சோம்னா புதிர் போட்ட மாதிரி சொரிஞ்சிட்டே இருக்கு வலி. இங்க வந்து இங்க 25 நேரம் இங்க ஓரளவு தாக்கக்கூடிய அளவுல இருக்கு. இல்ல, அது இந்த உடலுக்கு பழக்கப்பட்ட ஊர் இல்லைங்க. அதான் 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 அதான். அது இல்லாத அங்க விஸ்வநாதர் இருக்காருல்ல. ஐயா, உங்க ஊர்ல நாங்க எடுத்தது கோயில எடுத்துட்டு போட்டோ எல்லாம் தற்செயலா இன்னைக்கு காலையில பார்த்தோம். நாங்க தலையாத்திரை வந்த பொழுது அங்க இதெல்லாம் பார்த்தோம். குத்தாரம்லாம் வந்துருக்கா. ஆனா இதுக்கு தென்காசி இல்ல. அப்புறம் இப்போ இருக்கிற இடத்துல விலை கம்மியா தானே இருக்கும். அப்புறம் இங்க எப்போ வருவீங்க? இப்போ தெரியலங்கய்யா. வாங்க ஐயா. திருவள்ளூர் துணைன்னு இருக்குங்கய்யா. இன்னைக்கு ஒரு சொன்னாரு, என்ன வந்தாரு காலையில எதுவும் சாப்பிடலன்னா சோம்பேறித்தனம். ஐயா சொன்னாரு, ஒருத்தர் ஐயா இப்படி இருக்காருன்னு நினைக்காதீங்க, ஐயா சாப்பிட வரலன்னு கவலைப்படுற ஒவ்வொரு வீட்டுக்கும் போனா ஐயாவுக்கு இன்னும் 2 பிறவி படுனாரு. அட பாவி, இதுக்காக எனக்கு 2 பிறவியா? சரிங்களா? அது உண்மை. திருவள்ளுவர் திடீர்னு வருவோம் மொத்தம். வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. நீங்க அங்க திருநெல்வேலி போவீங்க ஒரு நாள்? ஆமாங்கய்யா, 28 அவங்க முத நாளே வாங்கினாங்க. நம்ம இப்ப சர்ஜரி பண்ணனால அவ்வளவுதான் அலைய முடியாது. இல்ல இல்ல, நீங்க அலைய வேண்டாங்க. தெரியுமா, அவங்க கூப்பிட்டாங்க திருநாவுக்கரசு, அவங்க எங்க சொந்தக்காரங்க தானே. ஆமா, அடுத்த நீங்க நாங்க 26ஆம் தேதி போயிருவோம், நீங்க வந்துருங்க, இந்த கோயில் எல்லா பக்கமும் நாங்க எல்லா பக்கமும் அனுப்புவோம் அப்படின்னாங்க. ரூம் எல்லாம் போடுதுன்னாங்க. நம்ம இவ்வளவு தூரம் வசதியும் செஞ்சு தராங்க. இருந்தாலும் நீங்க இன்னொரு 1 ஆண்டு காலத்துக்கு அமைதியா தென்காசியில நிம்மதியா சாமி கும்பிட்டு எளிமையா அமைதியா. போன தடவை கூப்பிட்டாங்க, போகல. இந்த தடவை இப்படி நம்ம சர்ச்சைல மாட்டிக்கிட்டு. ஆமா, அன்னைக்கு போயிருந்தீங்களா, சர்ஜரி நடந்திருக்காதுன்னு. போன தடவை போயிருந்தாவா? ஆமா, ஏன்னா அந்த இடம் வந்து மார்க்கண்டேயருக்கு அருளி இடம். சரி சரி சரி. ஆமா, அது ரொம்ப விசேஷமான இடங்கய்யா. அந்த சொன்னாங்க, இறைவன் வந்து சொன்னதை கொடுப்பாங்களாம். ஆமா, கேட்டதை திரும்பெருமா சொன்னாங்க சொன்னாங்க. சரி, இனிமே எதுவும் வராம இருக்கட்டும் ஐயா. இனிமே எந்த நோயும் வராது, ஆரோக்கியமா நல்லா. சரி சரி. அது உனக்கு இதோட பிறவியும் போதும்னு ஐயாவை வேண்டது சொல்வேனா? இல்ல இல்ல, அது சொக்கர் உங்களை வந்து என்னைக்கு பார்க்கிறாரோ அதுல இருந்து 1 வருஷம் கண்டிப்பா இருப்பீங்க. 1 வருஷம்? 1 வருஷம் மட்டும் இருப்பீங்க சொக்கர் உங்களை பார்த்த பிறகு. அதனால நான் கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு பேத்திக்கல்ல எல்லாம் நீங்க பாக்கணும்ல. ஆமா 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 ஆமா. அதனால சொல்லிட்டீங்களே, இன்னும் 15 வருஷம் வரைக்கும் மேல சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா. குற்றாலநாதர் வந்து நீங்க வந்து உங்களுக்கு புத்தி தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க ஐயா வாயினால. அதே போதும். திருவள்ளுவரால சொன்னது எனக்கு அதெல்லாம் சரியா இருக்கும். சரியாடா, அவ்வளவுதாங்கய்யா. சரியா சரியா சரியா. ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஐயா உங்க பதில் கேட்டங்க ஐயா. ஐயா இப்போ இறைவன் வந்து 36 தத்துவத்தை கொடுத்து மனம் வாக்கு செயல் வந்து நம்மளை செய்ய சொல்லி அதிலிருந்து தாங்க வந்து அந்த வினையினுடைய உற்பத்தி ஆரம்பிக்குது. மனம் செய்ய முடியும் இல்லைங்க ஐயா. இந்த உயிர் வந்து பாடான நிலையில் வந்து கேவல அவஸ்தையில் முதல்ல இருக்குது. அப்போது 8 அகக்கருவிகளை கொடுக்குறதா சொன்னாங்க. 8 கருவிகளை கொடுத்துட்டு அது மனம் வாக்கு செயலால் வந்து அந்த மனதால் செய்யக்கூடிய விருப்பு வெறுப்புனால வந்து அடுத்த பிறவி வந்து உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது பிறவிக்கு ஆதாரம் வந்து மனம் வாக்கு செயலால் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களாக தான் இருக்குன்னு சொல்கிறோம்லங்க ஐயா. அப்போது இந்த மனம் வாக்கு செயலால் வந்து நான் வந்து திரோதான சக்தியினுடைய இயக்கத்தின் காரணமாக தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். அதுவும் இறைவனுடைய அருட்சக்தி தானுங்க, அதுவும் இறைவனுடைய சக்தி தானுங்கய்யா. இல்ல இல்ல, நீங்க இங்க வீட்டுல அப்பா வீட்டுல இருந்து அம்மா வேலைக்கு அனுப்பக்குள்ள வீட்டுல அப்பா அவருக்குன்னு ஒரு அதிகார பலத்தோட அமைதியா இருப்பார். ஐயா இப்போ ஒரு இருள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒளி இருந்ததுன்னா இருள் இருக்காது இல்லைங்க ஐயா. இருள் ஒளியானது தன்னைத்தானே உயிர் உணர வேண்டும் என்பதற்காக ஒளி இருட்டின் அருமை உயிர்களுக்கு தெரியணும் தன்னை மறைத்து கொண்டுள்ளது.
அப்போ அதனால் மறைஞ்சிருக்கிறதா வந்து பொருளாகுது. வீட்டுல விளக்கேத்தி வச்சு விளக்கு மேல ஒரு டப்பா மூடி வச்சுட்டா சரிங்க விளக்கு இருக்கு ஆனா வெளிச்சம் இருக்காது. சரிங்க அந்த அந்த மூடப்பட்ட பாத்திரம் தான் வந்து நம்ம இறைவன் நாம் சிந்தித்து இந்த மூடி எடுத்தா உள்ள இறைவன் இருக்கு வெளிச்சம் இருக்குன்னு நம்ம உணர்வதற்காக அவர் தன்னைத்தானே ஒரு குண்டா வச்சு மூடி வச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அதை கேட்டால் மட்டும்தான் அந்த அந்த சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்காராங்க அவர். நம்ம அதை ஆமா. நீங்கள் வந்து என்னை ஆட்கொள்ளுங்க, நீங்கள் வந்து எழுந்தருளணும் அப்படின்னு நம்ம கேட்காத வரைக்கும் அவர் வரமாட்டாராங்கய்யா. அவர் இருப்பாரு, தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டார். சரிங்க. அப்போ நம்ம போய் அவர்கிட்ட நம்ம அந்த சரணடைஞ்சு அவர்கிட்ட நம்ம நீங்கள் எழுந்திருச்சு எனக்கு நீங்கள் வழிகாட்டியாக வரணும்னு நம்ம சொல்கிற வரைக்கும் வரமாட்டார். சொல்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, வரமாட்டாருல்ல. வந்துருவாரு. குழந்தை விளையாடுற வரைக்கும் அம்மா தூரத்துல இருந்து கதை அடிச்சிட்டு இருப்பாங்க. சரி குழந்தை தவறி கிட்ட உள்ள திடாலனுடைய தாங்கி பிடிப்பாங்க. ஐயா, அப்போ வந்து இது அனுதினமும் வந்து வாழ்வியலில் எல்லாரும் பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும்போது இதை ஏங்க குறிப்பிட்டு ஒரு மாதம் மட்டும் நம்ம இந்த பாராயணம் செய்கிறோம்? இது எல்லாருமே ஏன்னா காரணம்னா இல்ல இது வந்து எப்படின்னா பொது வழக்குல அப்படி இருக்கு. நாங்கெல்லாம் வந்து சிவபூஜை எடுத்த எல்லாருமே பெருமானை எழுந்து எங்களுக்குள்ள இருக்கும் இறைவனை எதிரொலிக்கும் திருமேனி எழுந்துச்சு இந்த 10 பாடல்களையும் பாடிதான் எழுந்தருச்சு. சரிங்க. எப்பவுமே இல்லையாங்கய்யா? தினமுமே. சரிங்க. நம்மளுங்க சோம்பேறிங்க வந்துட்டு காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6:10க்குள்ள சிவபூஜை செய்ய நினைச்சாலும் முடியாது. நானும் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் குறைவில்லா திருப்பள்ளி எழுச்சி பாடி இறைவனை எழுந்தருளை செய்து அப்புறம் எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மாறின் எண்ணெயும் மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே மாறின் எண்ணெய் மயக்கிடும் மஞ்ச புலனைத்து அமுதே ஊரு நின்று என்னுள் எழுபுறம் சோதி உள்ளவா காணன் வந்தருளாய் தெரளின் தெளிவே சிவருமானே திருப்பெரும் துறையுரை சிவனே ஈரிழா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பேன்னு தலைக்கு மேல கை கூப்பி மலர் வைத்து சிவலிங்க திருமேனில பெருமானை எழுந்தருளை செய்து திருப்பள்ளி அடிச்சு பாடி பிறகு பூவு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி பூவை வச்சுட்டு அப்புறம் வேண்டத்தக்கது அன்றே என்ற நாவியும் இதை பாடிட்டு கரவாடும் நெஞ்சற் கரியானை கரவார்வாள் விரவாடும் பெருமானை உடையேறும் இத்தகனை அறவாட சடைதாட அங்கையில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என்மனத்தே வைத்தேன் எனக்குள்ள ஆவாகனம் பண்ணி இறைவா இன்றைய கடமையில நீ செஞ்சுக்கப்பா, நம்மளால முடியாதுன்னா அவர் போக்குல விட்டுட்டா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி போனதன் விளைவுதான் இத்தனை இந்த வகுப்பு வரைக்கும். ஐயா, அப்போ கோயில்ல எதனாலங்க நைட் அவரை தூங்க வைக்கிறாங்க? கோயில்ல தூங்க வைக்கிறது நம்மால இதுக்கு வந்து 2 விடை சொல்ல முடியும். ஜாலியான ஒரு விடை சொல்றேன். ராத்திரியில கூட போய் அதனால இவன் தூங்காம சாமி உயிரை எடுத்துட்டு இவனும் உடம்பு கெடுத்துக்குவான், அதுக்காக அவர் தூங்குற மாதிரி சொல்றாங்க. அப்படி அல்ல. ஆலயத்துல வந்து இந்த நம்ம ஒரு நாள் பொழுத 1.5 மணி நேரமா பிரிக்கிறாங்க. அதுல வந்து இரவு நேரத்துல தீய சக்திகள் போய் இறைவனை வழிபட்டு அருள் பெறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வந்து நடை சாத்துறாங்க. இரவு 12 to 4 தான் நடை சாத்துற நேரம். அது ஏன்னா இரவு 12 மணிக்கு பூத பிரேத பிசாசுகள் எல்லாம் போய் இறைவனை வழிபடுவாங்க அரூபியா. நம்ம உள்ள போனா நம்ம அதுக்கு வந்து ஒரு எளிமையான சான்று என்னன்னா, நீங்க என்னைக்காவது சிதம்பரம் போனா காலையில 4 to 5:30 அந்த பெருவீதி இருக்குல்ல, தேரோட மீதி வளம் வந்து பாருங்க, பயங்கர தெம்பா இருக்கும். அதே நீங்க 2 மணி இருந்து 3க்குள்ள வளம் வந்தீங்களா கைக்கெல்லாம் சூப்பன மாதிரி ரத்தம் செத்து போன மாதிரி ஆயிடும். சிதம்பரத்துல அகால நேரத்துல திருவீதி வளம் வரக்கூடாதுன்னு விதி. ஏன்னா இறைவனுடைய அருள் பெற இந்த தீய சக்திகள் பேய் பூதம் ராட்சதர்கள் இதெல்லாம் அது நம்ம மாதிரி நம்ம கண்ணுக்கு புலப்படாத பிறவி அது. இத நீங்க பெரும் கோர விபத்துக்கெல்லாம் பாத்தீங்களா, இரவு 1:30 to 3க்குள்ளதான் நடந்திருக்கு. ஒரு 50 பேர் அடிபட்டாங்க. அதெல்லாம் நிறைய சூக்கமும் இருக்கு. அதெல்லாம் இங்க சபையில விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சரிங்க. ஆற்றல் அம்பிகையை கொண்டு சாமியை கூட்டி போய் சிவம் போய் சக்தியுள் அடங்கிருது. ஏன் சக்தியுள் அடங்குதுன்னா, இரவு நேரத்துல சக்தியால் மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறையது இருக்கு. அது வேறு விளக்கம். அதெல்லாம் வந்து
இங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கேள்வி நல்ல கேள்வி. இறைவனை ஏன் உறங்க செய்யறாங்கன்னா, இரவு நேரத்துல இரவு 9 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நம் கண்ணுக்கு தெரியாத சிலர் போய் இறைவனை வழிபடுவாங்க. இரவு 11 இருந்து 1 மணி வரைக்கும் சில அந்த பேயாய் கணங்களாய் சுடராகி எல்லாம் இருக்குல்ல, அவங்க வழிபாட்டு நேரத்துல மனிதருடைய வழிபாட்டு நேரமே எது தெரியுமா? காலையில 5:30 மணில இருந்து 8 மணிக்குள்ளதான் மனித வழிபாடு நீங்க செஞ்சா. 8 மணிக்கு மேல நீங்க சிவபூஜை செஞ்சா உங்களுக்கு ராட்சச குணம் வந்துடும். 8 டு சாயங்காலம் 5 வரைக்கும் 12 மணிக்கெல்லாம் சிவபூஜை செஞ்சீங்களா, உங்களை விட கொடூரமான வெளியே நல்லவனா இருந்து உள்ளுக்குள்ள கொடூரமா பலருடைய வாழ்க்கையில விளையாடுறவங்க யாரும் இருக்க முடியாது. குணம் மாறி போயிடும். அதனால அந்த வழிபாட்டு நேரமே ஏன் சிவபூஜை காலையில 7 மணிக்குள்ள செய்ய சொல்றாங்க. அந்த 5:30 to 7 தான் சிவபூஜைக்கான நேரமே அதிகபட்சம். சிவபூஜை கொடுக்கறவன் இதெல்லாம் சொல்லணும். ஆனா சொல்றவனே ஊர் சுத்தி பிரசங்கம் பண்ணி போட்டு வந்து காலையில 10 மணிக்கு எழுந்துச்சுல சிவபூஜை கொண்டு அவன் எப்படி சொல்லுவான்? அதுதான் கைலாஸ். அப்போ மதியமும் கோயில் நட சாத்துறதுக்கான காரணம் இதுதான் இல்லையாங்கய்யா? 12:30 மணிக்கு இதேதான். ஆமா ஆமா, கரெக்டா. நல்ல விவரமான கோயிலாம் 12:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மீறி தான் 1 மணி. காலையில 5 to 12 க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த 12க்கு மேல 4 மணி வரைக்கும் எக்காரணம்னு கோயில் திறக்க மாட்டாங்க. அதெல்லாம் நியதிகள்மா. அதெல்லாம் ஆகமங்கள்ல வரையறது பெரியவங்க அதனால ஏற்பட்ட விளைவுகளை வாழ்வில சந்திச்சு அந்த நேரத்தெல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்க சரிங்க. அப்போ இறைவன் தூங்குவது கிடையாது இல்லையாங்கய்யா? இறைவன் தூங்குவது கிடையாது. அந்த அந்த அர்த்தம்ங்கிறது இறைவன் தூங்குறது எதுமா? அப்போ அந்த அர்த்தத்தை இத்தனை நாள் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்லங்கய்யா. அங்க போய் என்ன சொல்றாங்க? எம்பெருமான் தூங்கி விழுகன்னா பாடுறோம், பொன்னூசல் ஆடாமோன்னு பாடுறாங்க. ஆமாங்கய்யா. அங்க தூங்க சொல்லியா பாடுறாங்க? மாய மக்கள் இருவருடன் ஆடியும் ஊசல் என்ன அப்படித்தானே பழனியில பாடுறாங்க. இங்க என்ன பாடுறாங்க? எங்கேயாவது தூங்குன்னு பாடுறாங்களா இறைவனை? பள்ளி அறையில கொண்டு போய் அம்பிகையும் சிவனையும் இணைத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க தூங்குறதுக்காக போறாங்க. தூங்குறதா இருந்தா படுக்கையால சாமியை படுக்க வைக்கணும். 2 பேரையும் உட்கார வச்சுட்டுல வராங்க. அதுக்கு பேரே அர்த்தஜாம வழிபாடுன்னு பேரு. நைட் 12 மணிக்கு செய்வாங்க. சிதம்பரத்துல 12 மணிக்கு செஞ்சுட்டு அந்த அர்த்தஜாம அழகருக்கு பூஜை போட்டுதான் வெளியே வருவாங்க. நம்மள 11 மணிக்கெல்லாம் முடிக்க விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு 1 மணி நேரம் உள்ள வழிபாடு நடக்கும். அப்பதான் நட சொல்றான். அர்த்தஜாம அழகர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அந்த எங்கன்னா அந்த 63 வளம் வந்து வர இடத்துல சிதம்பரத்துல இருப்பாரு. வழிபாட்டுல நிறைய இருக்கு கைலாஸ். அதை எல்லாரும் பாமரன் சொன்னா அவன் குழப்பிட்டு ஒன்னோட ஒண்ணு. உப்பே பாருங்க, பிரதோஷம் நடந்ததே கிடையாது. பிரதோஷ நேரம் வந்து மாசி மாசம் சிவராத்திரி மட்டும்தான். கோயில்ல வருமானம் இல்லைன்ட்டு 76ல நானும் இன்னொருத்தரும் வாரியார் சுவாமிகிட்ட பேசிட்டுக்குள்ள ஏதோ ஒரு வழி பண்ணோம். இந்த மாசி மாத சிவராத்திரியை கொஞ்சம் மக்கள் வர்ற பிரதோஷத்தை எல்லா மாசம் பிரதோஷம் வந்து கொண்டு போய் சேர்த்தணும். இந்த அர்ச்சகர்கள்லாம் சோறு இல்லாத நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தொடங்கணும். அர்ச்சகர் காசு கொடுக்காத செய்ய மாட்டேன். நான் நந்தி கொம்புல 1 ரூபா வச்சுட்டு சொன்னாக்க கேட்டது கிடைக்கும்னு சொன்னோம். எல்லா ஊர்லயும் அர்ச்சகருக்கு நல்ல வருமானம் வந்துட்டு. கோயிலுக்கு ஏதோ சாமிக்கு பூ நிறைய கிடைக்குது மாசத்துல 2 நாள். எல்லா வழிபாடுகளும் மக்களை ஈர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்படியாவது வந்து இவன் அங்க வந்தாவது நல்லது, அந்த சாமி பார்வையில கூட நல்லவனா மாறு. காசி கர்ம தொலையும் சரி. காசியில் இறக்கமுத்தின்னு சொன்னவன் பைத்தியக்காரனா? கடன் வாங்கிட்டு காசிக்கு நான் 27 முறை போட சாகாம ஏண்டா திரும்பி வந்தேன்னா லோகநாதன் ஐயா கோச்சிட்டு என்கிட்ட பேசுறதே இல்லை. மேட்டு வேற இந்த வார்த்தையை விட்டு காசியில் இறக்கமுத்தி, திருவண்ணாமலை நினைக்க முத்தி, திருவாரூர் பிறக்க முத்தி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இப்படி இருந்தா முத்தின்னு சொல்லியிருக்காங்க. காசில அதுக்காக காசில நீங்க அங்க போனீங்களா ஒவ்வொரு சட்டத்தும் ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு அரைகுறையா சோறதுன்னு சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் சாப்பிட போறேன். சொக்கர் போனாருப்பா, காசியில இறங்கினாரு.
காணாம போயிட்டாரு, ஒருவேளை செத்திருப்பாரோ தெரியல, என்னமோ ஆயிடுச்சு, அப்ப முத்தி கிடைக்கும். நான் சொக்கர் போய் அங்க வருஷ கணக்குல உட்கார்ந்துட்டு இருந்து ஒரு நாள் செத்து போனா அதான் முத்தி. அதெல்லாம் முத்தியும் தராது, மண்ணும் தராது. எதையுமே புரிஞ்சுக்காம எல்லாம் அது இதுல வேற காமெடியான விஷயம். ஒருத்தன் கைலாஸ் டூர் கூட்டி போயிட்டு இருக்கான் சம்பாதிக்கிறதுக்கு. அவன் வந்து கையில சித்தறான். ஈரோட்ல ஒருத்தன் மனோகரன் ஒருத்தன் பைத்தியக்காரங்க. நம்ம ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து கையில எப்படியாப்பட்ட சமாச்சாரம், கையில பார்த்தா என்ன கிடைக்கும். திருவாசகம் பாடினா திருவாசக சித்தர், திருமுறை பாடினா இப்படி அவன் டம் அடிச்சுட்டு அவன் தேவைக்கு திருமுறைகளுடைய கருத்துக்களையும் ஆலய வழிபாட்டுகளையும் பல்வேறு விதமாக கூறியுள்ளார். அதெல்லாம் நம்ம போய் ஆய்வு பண்ண தேவையில்லை. நமக்கு உண்மை மெய் தகவல் கிடைக்கிறா, அதை பின்பற்ற முயற்சிப்போம். அவ்வளவுதான் கைலாஸ். நன்றிங்க, நன்றி. அத்திஜாமத்துல சாமி தூங்க சொல்லி பாடுறோமான்னு யோசிச்சாவே நான் சொன்னதுக்கு விடை தெரிஞ்சிடும். சரிங்க, சரி. நாம் அந்த நேரத்துல போய் வழிபடக்கூட நமக்காக நட சாத்துறாங்க. அப்படி இருந்து நம்மால் போய் உட்கார்ந்துக்கிறாங்கல்ல, விடிய விடிய உட்கார்ந்து தானே ஆருத்ரா தர்ஷனம் பார்க்கறோம். ஆமாங்க. அப்புறம் ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகன் அவன் அங்க அவன் நல்ல காலத்திலேயே மாய துயில் கொள்வான். அவனும் இன்னும் தூங்குற மாதிரி நம்ம ஏன்னா அதாவது பரவாயில்ல, விரத காலம் இந்த ஜனவரி 1 எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு காணுங்க பாரு, கோயில தூங்காத. இதெல்லாம் நம்ம சுயலாபத்துக்கு ஓடி தேடுறதானே கைலாஸ். கட்டாயமா, கட்டாயமாங்க. எல்லாரும் நெறிப்படுத்தி வச்சத இன்னைக்கு ஒண்ணு மேல இன்னைக்கு ஒரு பையன் அனாமத்தா கும்புக்கு விளக்கேற்றணும்னு தீ வச்சுக்கிட்டான். அதை வச்சுக்கு சில பேர் சில ஆதாயம் தேடுவது போல இந்த வழிபாடுகளையும் ஆலயங்களையும் வைத்துக்கொண்டு பலர் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு திருமுறைகளை பயன்படுத்தி அவன் வாழ்றான். அதை பத்தி கவலைப்படவோ நம்ம விசாரணை செய்யவோ நம்ம இந்த குழு நடக்கல. நம்ம மெய்ப்பொருள் கண்டு ஏதோ ஒரு 4 பேர் நம்மள உருப்படியா பிறவா நிலை போலான்னு தான் இந்த குழு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே நிஜம். குருஞான சுந்தர் அதுக்கு தானே இதை நடத்தினாரு. நம்ம ஏன் அதை தாண்டி இன்னொன்னுக்குள்ள போகணும் கைலாஸ்? நமக்கு மெய்ப்பொருள் கிடைக்குதா என்ன? கட்டாயமா, கட்டாயமா. அந்த கர்ணபால் கண்ணலோட கேஸ் தான். எல்லாரும் கலந்து குடிச்சிருந்தானா எவனுமே அந்த வரிக்கு பொருள் தப்பா சொல்ல மாட்டான். ஒரே ஒரு பையன், ஒரு 6 வயசு பையன் குடிச்சான் மலேசியால. அப்ப அந்த பயணிக்கிறதுக்கு சிந்தனை எனக்கே இல்லை. நானே அப்பவே குடிச்சு பார்த்துருந்தா அப்பவே மெய்ப்பொருள் தேடி இருக்கலாம். இந்த மெய்ப்பொருளை வந்து திருப்பூர்ல பிரசங்கம் செய்யற வேலுசாமி வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். திருவாசகம் எவனுமே இந்த மெய்ப்பொருளை சொல்ல மாட்டேங்கிறேன்னா அந்த அடியார்குறை ஒழுக்கம் அவங்ககிட்டயே இல்லை. அவன் எப்படி மெய்ப்பொருள் சொல்லுவான்? ஆக அந்த புறத்தில் நடப்பதை சிந்திக்காமல் நமக்கு என்ன இறைவன் அருள்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் நெறிபட்டு பிரபா நிலைக்கு தயாராகணும். அவ்வளவுதான் கைலாஸ். நன்றிங்க, நன்றிங்க. நமச்சிவாய். நமச்சிவாய். சிவசிவா. ஐயா சுப்பிரமணியா வாழ்க. உங்க குரலுக்காக தான் இப்போங்க நீங்க பொதுவா வந்து அந்த சைவ சித்தாந்த விளக்கங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கைலாஸ் வச்சு உங்களுக்கு கேட்கிறாரு ஆச்சுங்களா? இப்ப எங்களுக்குலாம் அந்த விளக்கங்கள்லாம் தெரியாது. மத்தியானம் எனக்கு கேட்டாரு, நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன். நீங்க போட்ட விளக்கம் வந்து அதேதான் விளக்கணும், அதேதான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லலையே. அதான் நீங்க சொன்னீங்க. நாங்க வந்து பொதுவா இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்க, ஆனா பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இந்த கற்பனையில இவங்க எப்படி உயிர் அன்னைக்கு உறங்க போறதுல உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அது உறங்க போறதே இல்லை. அப்போ அந்த இயக்கக்கூடிய அந்த இறைவனை உறங்குவதாக கருதி அவனை எழுப்புவதாக நம்ம பாடுறோம் அப்படின்னு நாங்களாம் நினைக்கிறோம். ஆனா அது விளக்கங்கள் சைவ சித்தாந்தம் இப்படி கொடுக்குறீங்க நீங்க, அதுதான் அருமையா இருந்ததுங்க. ஆனா நான் கொடுத்த விளக்கங்கள் கரெக்டுங்களா? பதில் கரெக்டா? இல்ல நீங்க சரியாதான் கொடுத்துருந்தீங்க, தெளிவா கொடுத்துருந்தீங்க. நான் கொஞ்சம் வளவலா குலகலான்னு பேசினேன், உங்களுக்கு அத்தனை சுருக்கமா கொடுத்துருந்தீங்க. நம்ம அப்படி எழுதி பழகிட்டேங்க நானு. அவரே கேட்டாரு என்ன, சரி நான் ஐயா கிட்ட பேசும்போது நம்ம சொல்லுவோம்னு சொன்ன நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா நான் இப்ப சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆகம விதிகள் இல்ல, நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த கருவி கரணம் 36 என்னென்ன ஸ்பேர் இருக்குன்னு எதுக்கு ஏறி உட்காந்தா ஊரை வரைக்கும் போயிட்டே இருந்தா ஊருக்கு போயிடலாம். நீங்க சொன்னது அந்த ஓனர் கார் டிரைவ் வித்தியாசம் தான் எடுத்து ஓனர் உட்காந்து காரை கொடுத்துட்டாரு,
அவன் திரோதான மலம் அதெல்லாம் இல்ல, மாயை ஒரே வார்த்தை. அது 8 வருஷம் பண்ணுது. இது காருக்கு ஆபத்து வந்துரும்னு பயப்படுறப்ப ஓனர் சாவி பிடின்னு வெளியே போடான்றாரு, அவ்வளவுதான். அத நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்க, இந்த பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது நம்ம மாசம் ஏன் பாடுறங்கிறத விட சிவபூஜை பண்றவங்க டெய்லி இதை படிச்சுட்டு தான் பண்றாங்கிறது தானே நீங்க சொன்னீங்க. பண்றாங்களோ என்னவோ தெரியாது, எங்க ஆசான எங்களுக்கு பயிற்றுவித்தா நாங்கள் செய்யறோம். நம்மளும் இருக்கு இதோட எழுப்பி வச்சு அதுக்கு பிறகு நம்ம பூஜை புரஸ்காரங்கள் பண்ணி நம்ம என்னுடைய வாழ்வியல் கடமையில நீயே செஞ்சுக்குப்பா. நானா கேட்டேன், ஏன்னா நீ படிச்ச நீயே அனுபவித்த துன்பத்தைன்னு அவரை தலையில கள்ளத்துக்கு நம்ம ஜாலியா வேடி 6 கிலோ சதுர அந்த பாட்டு எடுத்து நான் வளர்த்து வச்சுக்க வேண்டியதாங்க. 6 கிலோ சதுரர் தந்தது 6 கிலோ சதுரர் அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது உடல் என்பார். ஐயோ நீயே அனுபவிச்சுக்க, நீ தானே உடலை கொடுத்த, அனுபவிச்சுக்க. நான் ஒரு பக்கம் அமைதியா ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்குள்ள நீ ரெஸ்ட் எடுக்க பாக்குறேன் அவன் அவனே அப்படின்னு. ஏங்க ஒரே பாடம் நிறுத்திட்டீங்க? அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு நாள் தான். சரிங்க. நாளைக்கு அந்த இது கொடுக்குறாங்க இல்லையா, இந்திசை ஆளினர், வீணையர், இருக்கொடுக்கோ, தோத்திரம், எம்பு வரிசையா சொல்லிட்டு வராங்க இல்லைங்க. இது மாதிரி சொல்லும் பொழுது அந்த பக்தி சூழ்நிலை இருக்கிறவங்க மட்டும் சொல்றாங்க. ஆமாங்க. சாதாரண மக்களை பத்தி எங்க சொல்ற மாதிரி காணுங்களே. சாதாரண மக்கள் அதுங்க சகலர்னு பேரு அவங்களுக்கு. சகலர், விஞ்ஞானகலர், கொலைகலர்னு பொதுவா சகலர் வச்சுக்க வேண்டியதுதான் இல்லைங்க, அப்படிதானே? சகலரு அவங்களாம் கோயிலுக்கு வர முடியாது இல்ல அவங்க. அதுதான் நான் கேட்கறது சகலர் பொருளைகளை கேட்கலீங்க, பொதுமக்களுக்கு கேட்கறேன் நான். பொதுமக்கள்னா யார சொல்றீங்க? அது சகலதான் பொதுமக்கள். இது கோயில வரக்கூடிய இண்டஸ்ட்ரி வீணை வாசிக்கிறவங்க, யாழ் வாசிக்கிறவங்க. இல்லையா, அதுல அழுகையர், தொழுகையர், துவழ்கையர்லாம் வாழ்க்கை கஷ்டப்படுறவன் அவன் இவன். சரி சரி சரி. அதுல அந்த 3 லைன். ஓகே ஓகே ஓகே. தொழுகையர், அழகியர், துவழ்கையர் அவங்கெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வந்துருவாங்க. கரெக்ட். அதுதான் அந்த 3 கேட்டேன். நன்றிங்க. நல்லா அழகான புரிஞ்சுருக்குங்க. எனக்கு என்னுடைய விளக்கங்கள் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நன்றிங்க. அதோட அருமையான விளக்கங்கள் ஆகமங்களும் நியமங்களையும் வச்சு நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப நல்லா உணர முடியுதுங்க. நல்லா இருக்கு. அப்ப இப்ப நீங்க இதுக்கெல்லாம் இப்ப இந்த மார்கழி மாசம் நடக்குது இல்லைங்களா, இதுல நீங்க மீனாட்சி சொக்கநாதருக்கு ஏதாவது சிறப்பா ஏதாவது பண்ணுவீங்களா? இல்ல எப்பவும் ஏதாவது அவங்க எங்க தொந்தரவு தாங்க முடியாதானே சாமி கோயில் இடிச்சு போட்டு